இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வாக்கு தத்தம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் கலக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த மனுஷ போராட்டம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்தில் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்ல, நான் தான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு விடுதலை கொடுக்க என்னை நோக்கி கூப்பிடு என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கூப்பிட்டா என்ன நடக்கும்? விடுதலை. கூப்பிட்ட அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும். நீங்கள் பயப்படுகிற காரியம் இல்லாமல் போய்விடும். இந்த ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விடும். அதுக்கு தான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி சொல்லி அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் ஒரு மலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது, இதுக்கு மேலே ஜனங்கள் களைச்சிருவாங்க, ஆகாரம் கொடுத்து அனுப்பணும்னு ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டு, எல்லாம் சீக்கிரமாக போங்க, துரிதமாய் வீடுகளுக்கு போங்க, ஊர்களுக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். இப்போ இயேசுவும் சீஷர்களும் மட்டும் இருக்கிறாங்க. அங்கே கலிலேயா கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இப்போ இயேசு சொல்லுகிறார் தன் சீஷர்களை பார்த்து 22ஆம் வசனத்தில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிற சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு 12 பேரையும் கூப்பிட்டு, நம்முடைய படகு அங்கே இருக்குல்ல, அதில் ஏறி அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் துரிதப்படுத்தினார். அப்போ நீங்கள் வரலையே ஆண்டவரே? இல்லை, நான் கொஞ்சம் பிதாகிட்ட பேசணும், நான் தனித்தறிந்து ஜெபிக்கணும், நீங்கள் முன்னால் போங்க, அதனால் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போயிருங்க, நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க படகில் ஏறி புறப்பட போகிறாங்க. இப்போ என்ன போகிற வழியில் நடுக்கடலில் அவனுடைய படகு அகப்பட்டு கொண்டார். எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, அலைகள் கொந்தளிக்கிறாரு, பெரும் காற்று அடிக்கிறாரு. படகு அதுக்கு மேலே செலுத்த முடியலை. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு நடந்து கடலின் மேலே நடந்து அவரிடத்திலே வருகிறார். அப்போ அது இயேசு என்பதாக முதல்ல அவங்களுக்கு விளங்கவில்லை. எப்படி இது காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கடல் மேலே உள்ள உருவம் வருகிறது, அந்த இருட்டுக்குள்ள இந்த மாதிரி இருளான சூழ்நிலையில் ஒரு உருவம் வருகிறது. ஆவேசம் என்கிற பயந்தாங்களாம். இது ஒரு பிசாசு, ஒரு ஆவி அப்படின்னு சலருனாங்க, சத்தம் போட்டாங்க. இயேசு சொன்னார், ஏன் பயப்படுறீங்க, நான் தான் அப்படின்னு இயேசு அவளை பேசி தைரியப்படுத்தி, இயேசு என்பதை அறிந்த உடனே பேதுரு சொல்கிறாரு, அப்போ இயேசுவா நீங்களா? அப்போ நானும் கடல் மேலே நடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க சொன்ன உடனே இயேசுவான்னு சொன்னார். அப்போ இயேசு அழைச்சதுனால பேதுரு போகிறார். கொஞ்சம் தூரம் கடல் மேலே நடக்கிறார். முதல்ல ஆச்சரியம், பயம். முதல்ல கடல் மேலே நான் கால் வச்சா உள்ள அமிழ்ந்து போவேனோ பயம்.
ஆனால் இயேசு சொல்லிட்டார், அங்கே இயேசு நிற்கிறார்ல, அவர்கிட்ட தானே போகிறேன். இயேசுவை பார்த்து கொண்டே கால் எடுத்து மெதுவாக வச்சிருப்பார். ஒரு கால் கடலில், ஒரு கால் படகுல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த காலை எடுத்து கடலுக்குள்ளே வைக்கணுமானா ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவையே பார்க்குறார். அவர் அங்கே நின்று கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார்ல, இயேசு தான் இருக்கிறார்ல என்னுடைய ஆண்டவர் சொல்லி அடுத்த காலை எடுத்து வச்சா கடல் அவருக்கு தரை போல ஆகிவிட்டார். கடல் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போகவில்லை. கடலின் மேலே அவர் நிற்கிறார். ஒரு அடி எடுத்து வைக்கிறார், 2 அடி எடுத்து வைக்கிறார். ஒரு ரொம்ப ஆச்சரியம், நானும் இயேசு மாதிரி கடலில் நடக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாய் நடந்து போகிறார். சில அடிகள் தூரம் போன உடனே திரும்பி பார்க்குறார். படகு அந்த பக்கம், இயேசு இந்த பக்கம், 2க்கு நடுவில் பேதுரு. படகு தத்தளிக்கிறது, அப்படியே மூழ்கிற மாதிரி, காற்று பெரும் காற்று வீசுகிறாரு, அமிழ்ந்து விடுகிற மாதிரி. சீசர்களாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு இந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து அமிழ்ந்து போகையில், கடலுக்குள் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். 30-31 வசனம் பாருங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஒரு ஆபத்தான சூழ்நிலை பேதுருவுக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, நடுக்கடல்ல அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் ஆண்டவரே ரட்சியும் இயேசுவை கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே இயேசு தன் கரத்தை நீட்டி அவரை பிடித்து தூக்கினார். படகுக்கு ஆண்டவர் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதுதான் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இதில் முக்கியமான சில காரியத்தை அறிந்து கொள்ளணும். பாருங்கள், இயேசு தன் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், படகுல அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் இயேசு கூட, அவங்க கூடவே பிரயாணப்படுகிறார்கள். இயேசுவோடு கூட எங்கே போனாலும் கூட வருகிறார். சில இடங்களுக்கு ஒரு யவீர் வீட்டுக்குள்ளே போகும்போது மட்டும் 3 பேர் மாத்திரம் கூட்டிகிட்டு போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இங்கே தான் இருங்கன்னு பக்கத்தில் தான் போய் ஜெபிக்கிறார். அவங்கள தனியாக விட்டுட்டு எங்கேயும் ஆண்டவர் அதிகமாக போவதில்லை. சில வேலைகளை கொடுத்து அனுப்புவார், அவ்வளவுதான். இப்போது படகுல பிரயாணப்படணும். கலிலேயா கடல், இந்த கலிலேயா கடலை பார்த்தீங்கன்னா அது 21 கிலோமீட்டர் நீளம். கலிலேயா கடல் 21 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. 11 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய ஏரி, அதுதான் கலிலேயா கடல். அதனுடைய ஆழம் 45 மீட்டர் ஆழம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 45 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ஏரி தான் இந்த கலிலேயா கடல். அதில் சில சமயத்தில் காற்று அடிக்கும். சுழல் காற்று வீசினால் 6 மீட்டர் அளவிற்கு அலைகள் எழும்புமா. 18 அடி உயரத்திற்கு பெரிய அலைகள் எழும்பும். அதனால தான் அது கடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடல் பிரயாணத்தில் படகுல, அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த படகு இப்போ மாதிரி இருக்காது. பாய்மர படகு, அதுதான், அதை வச்சு தான் அவங்க ஓட்டணும். அவங்க துடுப்பு போட்டு ஓட்டணும் அந்த படகு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம். படகுல நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் வரணும் எங்கள் கூட. இல்லை, நீங்கள் முன்னால் போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் கடற்கரையில் படகு பக்கத்தில் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வந்தால் தான் படகுல போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போயிருப்பார். இவங்க விட்டால் போதுன்னு கிளம்பிட்டாங்க. அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இயேசு இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியாதுல்ல, ரொம்ப பேசிலாம் இருக்க முடியாது, அமைதியாக இருக்கணும். நம்ம இயேசுடிக்க ஊழியர் டீமெல்லாம் சில நேரம் சேர்ந்து போவோம். ரொம்ப கலகலப்பாக பேசி ஜாலியாக சத்தமாக சிரித்து அப்படி இருப்பாங்க. திடீர்னு என் தலையை பார்த்த உடனே எல்லாம் அப்படி அமைதியாகிடும், நிசப்தம். யாரும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, சத்தமாக வார்த்தை வராது. அது
பயம் அப்படின்னு கேட்டால் மரியாதை நிமித்தம் உண்டாகிற பயம். அண்ணா வந்துட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருக்கிறார். அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக சிரிக்கக்கூடாது. நான் பேசாதுங்க சிரிக்காதுங்க அப்படிலாம் நடத்துகிற ஆள் கிடையாது. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு. ஆனால் ஒரு லீடருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அது நிமித்தம் என்ன பண்ண அமைதியாக இருப்பாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி தானே சீஷர் இருந்திருப்பாங்க. இயேசு சொன்னார்ல, படகை அக்கறை போங்கன்ன உடனே ஜாலி, கொஞ்ச நாள் நம்ம ஜாலியாக போகலாம் படகுல, இயேசு இல்லைல்ல அப்படின்னு கிளம்பிட்டாங்க. யாராவது 1-2 பேர் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் இயேசு வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. சும்மாரு, நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் ஊழியம் செஞ்சோம், ஆண்டவர் எல்லாருக்கும் பங்கு வைக்க சொன்னார், பங்கு வச்சோம், கஷ்டப்பட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இயேசு இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லை. அதனால தான் இயேசு இல்லாமல் பிரயாணப்பட நிறைய பேர் விரும்புகிறோம். இயேசு இல்லாமல் எங்கேயாவது இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. 24 மணி நேரமும் இயேசு நம்ம கூட இருக்கணும், எங்கே போனாலும் கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், எங்கே போனாலும் இயேசு கூட இருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க இயேசு இல்லாமல் ஜாலியாக பிரயாணப்பட்டாங்களா? முதல்ல நல்லா தான் இருந்திருக்கும், பாட்டெலாம் பாடிட்டு போயிருப்பாங்க. படகுல ஏறின உடனே 7 சன்னி பாட்டு பாடி ஜாலியாக, பேதுரு ஒரு பக்கம், யோவான் ஒரு பக்கம், அந்திரேயா ஒரு பக்கம் ஜாலியாக பேசிக்கொண்டு போயிருப்பாங்க. நடுக்கடல் வந்துச்சா, இவங்க சாயங்காலத்தில் தான் படகுல ஏறினாங்க. இருள் சூழுகிற நேரம், நடுக்கடல் வந்துச்சு, எதிர்காற்று, பயங்கரமான காற்று, படகை செலுத்த முடியலை. நடுக்கடலில் படகு அகப்பட்டு கொண்டார். இப்போ எதிர்காற்று அறுக்குது, காற்று அடிக்குது, படகை செலுத்த முடியலை. எல்லாருக்குள்ள ஒரு பயம். அப்போ ஒருத்தர் சொல்ல, அப்போவே நான் சொன்னேன் கேட்டிங்களாடா, இயேசு இல்லாமல் படகுல போக வேண்டாம், இது நமக்கு ஆபத்து, இயேசு கூட இருந்தால் நல்லதுன்னு சொன்ன கேட்டிங்களா நீங்கள்? பேதுரு சொல்லியிருப்பார், ஒன்றும் பயப்படாத, இந்த கலிலேய கடற்கரையிலே பிறந்து வளர்ந்தது நான். சின்ன பையனாக இருக்கும் போதே கடலில் விளையாடி இருக்கிறேன், சின்ன பையன்லேருந்து கடலில் மீன் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். யோவான்வா, அந்திரேயாவா, யாக்கோபுவா, நமக்கெல்லாம் பழக்கம் தானே. இதே கடலில் இத்தனை முறை நம்ம இந்த காற்றெல்லாம் பார்த்துருக்குறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் மரத்தை எங்கே திருப்பு, துடுப்பு அப்படி போடு, என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லை. ஒவ்வொருத்தர் திறமையை காமிச்சிருப்பாங்க. அப்படி தானே ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒன்று சொல்லுவான், எனக்கு அவரை தெரியும், அவரை பார்த்துடலாம், இவர்கிட்ட போனால் இவர் உதவி செய்வார், பார்த்துடலாம், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த டாக்டரை தெரியும், இவரை தெரியும், அவளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்கவுங்க திறமையை காட்டுவாங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, நம்மக்கிட்ட ஆள் இருக்குது, வீரெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் எல்லாம் தோல்வி 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 தோல்வின்னு வந்த பிறகு என்னாச்சு? வீரெல்லாம் பேசினோம், என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை. பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபெல்லாம் அதே கடலில் மீன் பிடிச்ச ஆட்கள், அதே கடலில் எத்தனை சின்ன வயசுல இருந்து பார்த்த கடல், அந்த காற்று ஒன்றும் பண்ண முடியல. என்ன பேதுரு, என்னாச்சு? வீரமாக பேசுனீங்க, இது வித்தியாசமாக இருக்குது இந்த காற்று, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அலை கொந்தளிக்கிறத பார்த்ததில்லை, இது வித்தியாசமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ராத்திரியில் நடுக்கடல் அகப்பட்ட போட்டு, வேதம் சொல்லுது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு வருகிறார். அவங்களுக்கு ஜாம கணக்கு எப்படின்னா, மாலையில் 6 மணிலிருந்து 9 மணி, ஒவ்வொரு 3 மணி நேரமும் ஒரு ஜாமமாய் கணக்கிடுவாங்க. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரை 1ஆம் ஜாமம், 9 மணிலிருந்து 12 மணி வரை 2ஆம் ஜாமம், 12 மணிலிருந்து 3 மணி வரை இரவின் 3ஆம் ஜாமம், 3 மணிலிருந்து 6 மணி வரை 4ஆவது ஜாமம், மறுபடியும் பகலில் 6லிருந்து 9 வரை பகலில் 1ஆவது ஜாமம். அதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ வசனம் சொல்லுகிறது, 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மீது நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அப்போ என்ன டைம்? 4ஆம் ஜாமம்னா அதிகாலை 3 மணி. எப்போ அவங்க புறப்பட்டாங்க? 1ஆம் ஜாமத்தில் புறப்பட்டாங்க, சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில். அந்த சாயங்காலத்திலே வசனம் சொல்லுகிறாரு பாருங்க, 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, சாயங்காலமான போது
தனிமையாயிருந்தார். இயேசு சாயங்காலமான போது, மாலை மயங்கி வருகிற நேரம், சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண போய்விட்டார். அப்போ இவங்க பிரயாணப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது. படகு நகழ மாட்டேங்குது. நடுக்கடலில் தத்தளிக்கிறாங்க. காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, அலைகள், படகு தத்தளிக்குது. நம்ம தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. பேதுரு முயற்சி பண்ணினார், யோவான் முயற்சி பண்ணினார், அந்திரேயா ஒரு பக்கம், யாக்கோபு ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க. எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி. இதுக்கு மேலே முன்னேறி போக முடியலை. நடுக்கடலில் படகு தத்தளிக்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தத்தளிக்குதா? பெரும் காற்றுக்கு நடுவில் அலைக்கழிக்கப்படுகிறீங்களா? முன்ன போக முடியலையே. ஆபத்து, ஒரு ஆபத்தான நிலைமை. கவிழ்ந்து விடுமோ? குடும்பம்லாம் போயிருமோ? பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிருமோ? இந்த கடன்காரங்க நம்மளை அழிச்சிருவாங்களோ? இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. சரி, இப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு திரும்பி போயிடலான்னு பார்த்தா நடுக்கடல். எங்கிருந்து பாதி தூரம் வந்தாச்சு. இது வசனர் நடுக்கடலில் வந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. நடுக்கடலில் தத்தளிக்கிற நிலைமை, ஆபத்தான சூழ்நிலை. அந்த மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை, அந்த மாதிரி உங்களுடைய குடும்பம், அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய மனது தத்தளிக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்தான நிலைமையில் வந்துட்டியா? முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. ஆபத்து சுற்றி வந்திருக்கிறது. அமிழ்ந்து விடுவோமோ என்கிற பயம். ஆண்டவர் சொல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவங்க கூப்பிட்டாங்களா இயேசுவை? கூப்பிடலை. அந்த மாதிரி ஆபத்தான நிலைமையிலையும் பயந்து கொண்டு இருந்தாங்க. மரண பயம் வந்து விட்டது. என்ன, அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமை. யாரையும் கூப்பிட முடியாது. அங்கே ராத்திரியில் படகுகள் ஓடாது. கலிலே கடலில் அது மாதிரி சத்தம் கேட்டு யாரும் வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. இயேசு கரையில் தூரமாக இருக்கிறார். இங்கிருந்த சத்தம் போட்டால் இயேசுக்கு கேட்காது. இப்போ என்ன பண்ணுவதுன்னு தெரியல, தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய நிலைமை, அதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ண, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இயேசு கரையிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அங்கிருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே வந்திருக்கலாம்ல, இயேசு வரல. ஏன்? அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஒரு ஆபத்து வந்த உடனே இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யணும் கூப்பிட்டுருந்தா உடனே இயேசு வந்திருப்பார். இவங்க இயேசுவை கூப்பிடலை. ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னு சொன்னால கூப்பிடலை. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சமாளிச்சுக்கிடலாம், நம்மக்கிட்ட தான் ஆள் இருக்குல்ல, திறமை இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, வசதி இருக்குல்ல, செல்வாக்கு இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அப்படி தானே முயற்சி பண்ணீங்க, அப்படி தானே ஆட்களை தேடி போனீங்க, அப்படி தானே என்னால் முடியும்னு சொன்னீங்க. எல்லாம் தோல்வி அடையும் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை தேடலையே. எல்லாம் தோல்வி, எல்லாம் ஏமாற்றம். இதுக்கு மேலே ஒருத்தரும் உதவி செய்ய முடியாதுன்ற சமயத்தில் தான் ஆண்டவரை தேடுகிறோம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துட்டா முதல்ல அவரை கூப்பிட்டுருக்கணும்ல. யோசித்து பாருங்க. அப்போ இயேசு மேலே உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது, என்ன அன்பு இருக்குது, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? உங்களை சார்ந்து நிற்கிறீங்க, என்னால் முடியும்னு சொல்லி. பேதுரு மாதிரி, அந்திரேயா மாதிரி எங்களுக்கு பழக்கம் இருக்குது, நாங்கள் என்ன கடலில் எத்தனை காற்றை பார்த்துருக்குறோம் அப்படிலாம் சொல்லி. அப்போ இயேசு இருந்திருந்தா பயம் இருந்திருக்காதில்ல. அதுதான் சொல்லியிருப்பான். அப்போவே நான் சொன்னேன், இயேசு இல்லாமல் போக வேண்டாம், இயேசு இல்லாமல் நம்ம படகுல போகக்கூடாது, வெயிட் பண்ணுவோம், இயேசு வந்துடட்டும் அவரோட போவோன்னு சொல்லி யாராவது 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லியிருப்பான். நான் சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு. இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி தான் தத்தளிக்கும் போது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆமாம் வந்துட்டா பெரிய பரிசுத்த வாட்டி,
ஒரே ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி முக்காடு போட்டு ஜெபிச்சு தான் நம்ம குடும்பமே விளங்காமல் போச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவான், வீட்டுக்குள்ளே ஒருத்தர் திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபத்தில் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம். திறமை என்கிட்ட இருக்கு, திறமை நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே ஆள்கிட்ட போன உதவி, இங்கே ஆள்கிட்ட போன உதவி எல்லாம் கிடைச்சிரும். எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட பிறகுதான் அவளுக்கு புத்தி வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், ஊழியம் செய்கிறவர் என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா பிரதர்னார். எப்படின்னு கேட்டேன். நடுக்கடலில் ஒரு படகு, சின்ன படகு, அந்த படகுல நான் மட்டும் இருக்கிறேன். அந்த படகு அப்படியே தத்தளிக்குது, காற்று வீசுது, அமிழ்ந்து விடுற நிலைமை. நான் அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். அதுதான் இப்போ என் வாழ்க்கை. நான் பிழைப்பேன், நான் பிழைக்க மாட்டேன், நான் கரை சேருவேன், நான் சேர மாட்டேன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையை தத்தளிக்குது, நடுக்கடலில் அப்படியே தத்தளிக்கிற படகு தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்கிறேன், என்ன பண்ணுன்னு தெரியல வேதனையோடு சொன்னார். நான் அவருக்கு மனசில் ஜெபிச்சவருக்கு என்ன சொல்கிறேன், ஆண்டவரே பாவம் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப மன உடைஞ்சி வந்திருக்கிறாரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். நான் ஊழியக்காரனுக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ படகுல அவன் மட்டுமா இருப்பான், நான் இருப்பேன்ல. நான் சொன்னேன், பிரதர் அந்த படகை நல்லா பாருங்கள், நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை கண்ணை மறைச்சிட்டு அதனால் இயேசு அந்த படகுல இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் உங்களுடைய பிரச்சனை. நல்லா கவனித்து பாருங்களேன், அந்த படகுல இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. அவர் எப்படி உங்களை விட்டு விலகுவார்? நீ போகிற இடத்துலலாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கார்ல, பிறகு எப்படி விலகுவார்? அப்போ இயேசு அங்கே இருக்கிறார்ல. அப்படி அப்படியே பார்த்துட்டு ஆமாம் இயேசு கூட, பிறகு எதுக்கு பயப்படணும்? கவிழ்ந்தால் 2 பேரும் சேர்ந்து தானே கடலில் விழுவீங்க, நீங்கள் மட்டுமா விழுவீங்க? இயேசும் சேர்ந்து தானே அமிழ்ந்து போவீங்க. அவரை அமிழ்த்துவதற்கு எந்த சக்தியால் முடியுமா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இயேசு இருந்தா அதை அவிழ்த்துவதற்கு யாருக்காவது வல்லமை உண்டா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு யாருக்காவது வல்லமை இருக்குமா, தைரியம் இருக்குமா? இயேசு அங்கே இருக்கிறார், அதான் விசுவாசம். இயேசு எங்க கூட இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். ஆபத்து காலம்தான், காற்று வீசுகிறது உண்மைதான், கடல் கொந்தளிக்கிறது உண்மைதான், அமிழ்ந்து போகிற சூழ்நிலை தான், ஆனால் இயேசு கூட இருக்கிறார், அதான் முக்கியம். அங்குதான் சீஷர்கள் தவற விட்டுட்டாங்க. அவர் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் வேணாண்டவரே. மோசே சொல்லுகிறார், நீங்கள் இல்லாமல் நாங்கள் பிரயாணப்பட மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் இருக்கட்டும், எல்லா வாக்குத்தத்தம் இருக்கட்டும், அற்புதங்கள் இருக்கட்டும், நீங்க வந்தாதான் நாங்க போவோம், நீங்க எங்க கூட வரணும், அதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், நான் கூட வருவேன். உங்க வாழ்க்கையில் அதுதான் முக்கியம், இயேசு கூட இருக்கணும், அதை கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு இல்லாம பிரயாணப்படாதங்க. வெளியில பிரயாணப்படும் போது எங்க கார்ல இயேசு இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி புறப்படுங்க. எங்க கூட இயேசு இருக்கிறார், நீங்க கூட வர்றீங்க, எங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க இல்லாம எங்க நாங்க போக முடியாது. அப்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அவர் விடுதலை தருவார். இங்க விடுதலை கொடுக்கிற இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க கரையில். இப்ப நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க. ஆனா இயேசு தூரத்துல இருந்து பார்க்கிறார், யாராவது என்னை கூப்பிடுறான்னு பார்க்கிறார். அவங்க கூடவே இல்லையே. அதிகாலை 3 மணி வரைக்கும், எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 9 மணி நேரம். 6 மணிக்கு புறப்பட்டாங்கன்னு வைங்க, நடுராத்திரி 6 மணி நேரம், 3 மணி, 9 மணி நேரம் தனியாக போராடி 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 பார்க்குறாங்களே தவிர இயேசுவை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ற உணர்வு ஒருத்தருக்கும் வரல. ஆனால் இயேசுவா பார்த்துட்டு இறக்கப்பட்டு, என் சீஷர்கள் என்னை நம்பி வந்தவங்க, அவங்க பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யணுமேன்னு சொல்லி இயேசுவே கடலின் மீது நடந்து வருகிறார். அப்போ மத்திய பகுதிக்கு வர்றதற்கு அது 21 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இயேசு கடல் மேலே நடந்து வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். யோசித்து பாருங்க, இயேசு கடலின் மீது நடந்து அந்த மத்திய பகுதிக்கு வருகிறார். இயேசு வந்து அங்கே நிற்கிறார். அவர் வருவதை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம்? 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார்.
இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கலக்கம். ஒருத்தன் சொல்லியிருப்பான், அந்த கடை பாரு, இந்த பக்கம் காத்தடிக்குது, படகு அமிழ்ற சூழ்நிலை, அங்கே பாரு ஒரு ஆவேசம், ஒரு பிசாசு வருது. நடுக்கடலில் திடீர்னு ஒரு ஆள் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? கலக்கம், பயம். பிசாசுன்னு அலறாங்க, சத்தம் போடுறாங்க. வந்திருக்கிறவர் இயேசு. தவறான புரிந்து கொள்ளுதல். இயேசுவை பிசாசுன்னு நினைக்கிறாங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கி நம்மளும் அப்படிதான். நிறைய காரியத்தில் கர்த்தர் தேவதூதன் அனுப்புனா பிசாசு வந்திருக்குன்னு நினச்சிட்றோம். ஆண்டவர் வந்து நின்னா ஏதோ ஒரு உருவம் வந்துச்சுன்னு பயந்துடுறோம். அப்போ இந்த மாதிரி இயேசு உதவி செய்ய வந்த போதிலும் அவங்க ஒரு ஆவேசம், பிசாசு, ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுன்னு பயப்படுறாங்க, அலறாங்க. போட்டில் எப்படி அலறி இருப்பாங்க யோசித்து பாருங்கள். 12 பேர் ஐயோ பிசாசு வந்துட்டு, இந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது, படகு அமிழ போதுன்னு பார்த்தா பிசாசு ஒன்று வருது நம்மளை தாக்குறதற்கு. அலறாங்க சத்தமிட்டு. எங்கே போச்சு இவங்களுடைய தைரியம்? இதே மாதிரி பிசாசுகளை துரத்துறதுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். மத்தேயு 10 அதிகாரத்தில் பிசாசை துரத்த அதிகாரம் பெற்று இவங்க போய் பிசாசை துரத்துறாங்க. இப்போ அந்த பிசாசை நேரடியாக வந்து பயப்படுறாங்க. எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க, பிசாசை துரத்துறாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்னு மகிழ்ச்சியோடு வந்து இயேசுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரம் பெற்றவங்க பயப்படுறாங்க. ஐயோ பிசாசு வந்துட்டு அப்படின்னு சொல்லி. ஏன் பயப்படுறீங்க? பிசாசை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? மந்திரவாதத்தை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லிசேனை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள நடமாடுது போகுது, இந்த மாதிரி பயம் வருது. ஏன் பயப்படுறீங்க? உங்க கூட இருக்கிற இயேசு எங்க? உங்களுடைய விசுவாசம் எங்க? சாத்தானே நீயே வந்து நின்னாலும் உன்னை விட எனக்குள்ள என்கிட்ட இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க சொல்லுங்க, சாத்தான் தூரத்திலேயே நிற்பான். ஏன் பயப்படணும்? உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார்ல. இப்ப ஆவேசன் அந்த அதிகாரம் பெற்றவங்க, பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. இப்ப அந்த ஆவியை பார்த்து ஆவேசன் அலறுகிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், மகளே மகனே நீ ஏன் பயப்படுகிறாய்? சூழ்நிலை கண்டு. ராத்திரி நேரம் தான், நடுக்கடல் தான், காற்று வீசுறது உண்மைதான். நான் இருக்கிறல்ல உனக்கு, என்னை பின்பற்றி தானே நீ வந்திருக்கிற. என்னுடைய சீஷனாய் சீசியாக என்னை விசுவாசித்தானே வந்திருக்கிற. உன்னை விட்டுருவேனா? பிசாசே வந்தாலும் உன்னை மேற்கொள்ள விட்டு விடுவேனா? பெரும் காற்றை வீசினாலும் உன்னை கவிழ்த்து போட விட்டு விடுவேனா? அலைகள் கொந்தளித்தாலும் உன்னை மூழ்கடிக்க விட்டு விடுவேனா? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நீ என்னை பின்பற்ற வந்தாயே, நான் உன்னை விட்டுருவனா? ஏன் பயப்படுற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலம்தான் இது, இருள் சூழ்ந்த காலம்தான் இது. இது கடைசி காலம். கடைசி கால ஆபத்துகள் வரத்தான் செய்யும். பூமி எதிர்ச்சி வரும், கொள்ள நோய் வரும், பயப்படுகிற கொள்ள நோய் சம்பவங்கள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், யுத்தத்தின் செய்திகள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவார்கள், பாதிப்புகள் வரும். இதெல்லாம் நடக்கும் தான். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க, பரியாசக்காரர் எழும்பி பரியாசம் பண்ணுவாங்க, பொல்லாத மனிதர்கள் எழும்பி மனிதர்களுக்கு தீமை செய்வாங்க. இப்படி தான் இருக்கும். இது பொல்லாத காலம், ஆபத்து காலம். ஆனால் நான் இருக்கிறவனுக்கு உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு நான் தான், பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்றார். உடனே இயேசு அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்க. நீங்கள் ஆபத்தில் இருக்கிறதுனால உங்களை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள், பி ஆஃப் குட் ஷியர், ஃபியர் நாட், பயப்படாதுங்க, நான் தான். இயேசுன்னு அறிந்த உடனே இப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. இயேசு வந்துட்டார். இனிமே இந்த காற்று, இந்த கொந்தளிப்பு எதுவும் நம்மளை பாதிக்காது. தைரியம். இயேசு வந்துட்டார். இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். மகனே பயப்படாத, கலங்காத, நான் தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். மகளே பயப்படாத, எதுக்கு கலங்குற? காற்றை பார்த்து பயப்படுறியா? கடல் அலைகளை பார்த்து பயப்படுறியா? பிசாசு வந்துட்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறியா? பயப்படாத, கலங்காத, நான் தான்
உனக்கு உதவி செய்ய உன் அருகிலே வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு தூரமாக நிற்கிறார். அது இயேசுன்னு அறிந்த உடனே பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நானும் கடல் மேலே நடக்கணும், நீங்கள் நடக்கிறீங்களே, நானும் மேஜிக் காமிக்கிறேன், அந்த மாதிரி சிந்தை இல்லை. உம்மிடத்தில் வர நான் விரும்புகிறேன். என்ன பேதுரு என்ன நினைச்சாரு, இந்த படகுலேருந்து ஆபத்து, எந்த நேரமும் கவிழ்ந்துடலாம், காற்று வேற வீசுது, அலைகள் கொந்தளிக்குது, சேஃபான ஒரு இடம் எதுன்னா இயேசுக்கு பக்கத்தில் போகிறது தான். அதான் பாதுகாப்பு. இயேசுக்கு பக்கத்தில் போயிட்டா பாதுகாப்பு. படகுல இருந்தால் ஆபத்து, இது எந்த நேரத்தில் கவிழ்ந்து விடலாம். அதனால் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே அது நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதான் பேதுருடைய ஆசை, இயேசுக்கு பக்கத்தில் போயிடணும். தூரத்தில் இருந்து ஆபத்து. இன்றைக்கு உங்களுடைய மனதில் திட்டம் பண்ண, இயேசுக்கு தூரமாக இருக்கிறீங்க, அதான் உங்களுக்குள்ள பயம் வருது. பக்கத்தில் போங்க, இன்னும் நெருங்குங்க, அதிகாலையில் போய் தேடுங்க, செபிங்க, துதிங்க, பாட்டு பாடுங்க, வசனத்தை தியானிங்க. இயேசோட நெருங்கி வந்துட்டா பயம் தன்னால் போயிடும், ஆபத்து தன்னால் விலகி போய்விடும். நீங்கள் தூரமாக இருக்க 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 தான் பயம் வருகிறது. பேதுரு அதை நன்றாக அறிந்ததுனால தான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும், நான் உங்க பக்கத்தில் வர விரும்புகிறேன். இங்க இருந்த பயமா இருக்கிற ஆண்டவரே, இந்த படகு தத்தளிக்குது, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, எனி டைம் அது கவிழ்ந்துடலாம், உங்க கூட வந்துட்டு நான் சேஃபா இருக்க முடியும், அதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க நீங்க? இயேசுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? இயேசுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? இயேசுவை எவ்வளவு தூரத்தில் பின்பற்றுகிறீங்க? இப்படி இயேசுவோடு நெருங்கி இருக்க ஆசைப்பட்ட பேதுரு, இயேசு கைது செய்யப்பட்ட போது, அவர் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது, ஆசாரியனுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, காய்பாவின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தூரத்திலே பின் சென்றான் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசு விட்டு தூரமா போயிட்டாரு. அதனால தான் மறுதலிக்கிற சூழ்நிலை உண்டானது. காய்பாவின் வீட்டிற்கு பேதுரு போகும்போது தூரத்திலே பின்பற்றினான், பக்கத்தில் போக பயம். ஆனா இங்கே இயேசுவோட நான் பக்கத்தில் இருக்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்க? இயேசுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எங்க இருக்குது? உங்க வீட்டில் இயேசு உங்களோட இருக்கிறாரா? உங்களுடைய அறைக்குள்ள உங்களோட இருக்கிறாரா? நீங்க வெளியில போகும்போது இயேசு உங்களோட இருக்கிறாரா? உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல, கடையில், உங்க ஆபீஸில் இயேசு கூட வச்சிருக்கீங்களா? அவங்க கூட இருக்கிறாரா? அதெல்லாம் இல்லை, வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம். ஜெபறையிலோட இயேசு இருக்கட்டும், நான் ஜெபிக்க வரும்போது பார்த்து கொள்ளுகிறேன், அதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், அப்படி வச்சிருக்கீங்களா இயேசுவை? இயேசுவை எங்கே வச்சிருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இயேசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் வியாபாரத்தில் இயேசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் ஆஃபீஸில் இயேசுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்கிறீங்க? அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், பெரிய ஆஃபீஸர் கவர்மெண்டில், அவருக்கு தனி அறை, அவருக்கு செக்ரட்டரி, பிஏ எல்லாம் இருப்பாங்க பக்கத்து அறையில். இவர் போன உடனே பெரிய டேபிள், அதில் உட்கார்ந்துருப்பார். அவர் சொல்லுவார், என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருங்க. அந்த பியூன் கொண்டு வந்து ஒரு சேரை போட்டுருவான், அவ்வளோதான். இவர் பக்கத்தில் இல்லை, யாரும் உட்கார அனுமதிக்க மாட்டார். யார் வந்தால் முன்னால் உட்காந்து பேசணும். ஆரம்பத்தில் பியூனுக்கு புரியல, எதுக்கு இந்த ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு வச்சுருக்காரு, என்ன நடக்குன்னு அப்பப்போ எட்டி பார்ப்பாராம். ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கும். ஒரு நாள் கேட்டுட்டார், சார் எதுக்கு தான் இந்த சேர் போட்டிருக்கீங்க தனியாக? அவனை கேட்டால், என் கூட எப்போவுமே ஏசி இருக்கணும், என் வேலையிலும் ஏசி என் கூட இருக்கணும், நான் வந்தவுடனே ஜோம் பண்ணுவேன், இயேசுவே இங்கே உட்காந்து என் வேலையை நீங்கள் கவனிக்கணும், உதவி செய்யணும், ஜோம் பண்ணுவேன். உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இயேசு இங்கே இருக்கிறாரு. அதானே உங்கள் அறைக்குள்ளே வந்தாலே ஒரு தெய்வீக பயம் வருது சார், உங்கள் அறை வந்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னானா. இதுதான் ரகசியமா? ஆமாம், இயேசு இருக்கிறார். ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய சேர் பக்கத்தில் சேர் போட்டு, இயேசு என் கூடவே இருக்கிறார். வேலையில் தப்பு நடக்குமா? லஞ்சம் வாங்குவாரா? உங்கள் வியாபார ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல இயேசுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்குறீங்க? எங்கே இடம் கொடுத்துருக்குறீங்க இயேசுக்கு? இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, ஜெபறையில் இருங்க, பூட்டிடுறேன், நாங்கள் வரும்போது என் ஜெபத்தை கேளுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க தோல்வி அடைய, வேதனைப்பட காரணம் அதுதான். இயேசு ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டிடுறேன்னு நினைக்கிறீங்க, இதை தாண்டி வராதுங்க.
இங்கே நாங்கள் சண்டை போடுவோம், அப்பப்போ திட்டிக் கொள்ளுவோம், ஏசுவோம். அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு மனசு வருத்தப்படும், இங்கே வராதுங்க. அதனால தானே சண்டை நடக்குது, அதனால தானே கெட்ட வார்த்தை வருது, அதனால தானே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது. ஏசு இருக்கிறத மறந்துடுறோம்ல, இயேசுக்கு இடம் இல்லை. ஏசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? ஏசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பேசுவீங்க, எப்படி நடப்பீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டில் இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? உங்க ஆபீஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? உங்க பிசினஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? ஏன் பயம் வருகிறது? ஏன் கலக்கம் வருகிறது? இயேசுவை மறந்துட்டு வாழுகிறோம். ஜெப நேரத்தில் மட்டும் கூப்பிடுகிறோம், அப்புறம் இயேசுவை மறந்து விடுகிறோம். ரோட்ல நடந்தா கூட உங்க பக்கத்தில் இயேசு இருப்பார். பஸ்ல ஏறி உட்கார்ந்த உங்க பக்கத்தில் இயேசு இருப்பார், அதை விசுவாசிங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த இயேசு அந்த ட்ரெயின்ல உங்களோடு இருப்பார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் இயேசு உங்க கூடவே இருப்பார். அவர் கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எங்க வச்சிருக்கிறீங்க? பேதுரு பார்க்கிறார், ஆண்டவரே படகுல இருந்த ஆபத்து, உங்க பக்கத்தில் வந்துடுறேன், எனக்கு கட்டளை கொடுங்க. கடல் மேலே நடக்கணும், உங்க கட்டளை இல்லாமல் நான் வர முடியாது. இயேசு பார்த்தார். பேதுருக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். இயேசு நடந்தால் நானும் நடக்கணும். அதுவும் சும்மா அந்த படகை சுற்றி ஓடி விளையாடுவதற்கு அல்ல, மேஜிக் காண்பிப்பதற்கு அல்ல. இயேசு பக்கத்தில் போயிடணும், சேஃபாக இருக்கலாம். அவனுடைய நல்ல இருதயம். இயேசு உடனே, பேதுரு வாயை மூடு, நீலாம் நடக்க முடியாது, நான் உன்னுடைய குரு, உன்னுடைய எஜமான், நான் ஆண்டவர், நான் நடக்க முடியும், நீலாம் நடக்க முடியுமா? வாய் மூட்டு சும்மா இரு, அப்படியே சொன்னார் இயேசு. இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதிலும் பெரிய காரியத்தை செய்வான். அதான் தகப்பனுடைய விருப்பம். இயேசு ஒரு குருவாக எஜமானனாய் நடந்து கொள்ளவில்லை, ஒரு தகப்பனாக. நீ கடல் மேல நடக்கலாம் பேதுரு, கம் வா, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், கம். இயேசுக்கு அது சந்தோஷம். ஆண்டவர் பொறாமை கூட மாட்டார். என்னை விட உன்னை வச்சு பெரிய காரியமா? இயேசுவை தொட்டு சுகமானாங்க, இயேசு தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. இயேசு நிழல் பட்டு சுகமானதா பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இயேசு நிழல் பட்டு சுகமானதா? இல்லை. ஆனால் பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்களா? பைபிள் இருக்குது. அப்போ இயேசு பொறாமப்பட்டாரா? என்னை விட நீ பெரிய ஆளா பேதுரு, ஓ நிழல் பட்டுல சுகமாகணும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. அதான் தகப்பனுடைய சந்தோஷம். உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளாமலேயே வாழுகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இதான் நம்முடைய பிரச்சனை. இயேசுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்ட ஒரு நேசர், நம்ம மேல எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், நம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம இன்னும் பிச்சைக்கார மாதிரி இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு தரமாட்டீங்களான்னு அழுது கொண்டு ஆண்டவர் துக்கப்படுகிறார். என் பிள்ளைகளா நீங்க எப்போ மாறுவீங்க? எவ்வளவு காலம் பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்க? உரிமையா கேளுங்க, உரிமையா பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால போய் அற்புதம் செய்யுங்க, பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அது அதிகாரம். மோகன்லால் ஜெபிச்சாதான் பிசாசு போகுமா? நீங்க ஜெபிச்சா போகுமா போகாதா? உண்மையாவா? உண்மையா? இங்கிருந்து பதிலே வர மாட்டேங்குது. உண்மையா? நான் ஜெபிச்சாலும் பிசாசம் போகும்னா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 4 பிசாசை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை துரத்த சொல்லுவேன். விடுங்க, பாத்திரலாம் 2ல் 1. இயேசுதான் கூட இருக்கால சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் எழும்பணும் இயேசுவுக்காக. அது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்ல, நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னை விட நீங்க பெரிய காரியம் செய்யணும். அதான் இயேசுடைய விருப்பம். அவருடைய உள்ளத்தின் சந்தோஷம் பிள்ளைகளை பயன்படுத்துவார். இயேசுவை சரியா விளங்கி கொள்ளுங்க. அவர் ஒன்று சர்வாதிகாரி மாதிரி உட்கார்ந்து டிக்டேட் பண்ணுகிறவர் அல்ல. சர்வாதி மாதிரி உட்கார்ந்து கொண்டு இப்படி செய், அப்படி செய், இப்படி அப்படிலாம் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுகிற ஆண்டவர் அல்ல. நம்மை பிள்ளைகளே போல நடத்துகிறவர். நீ ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? என்னை தாண்டி ஏதாவது உனக்கு நடந்துருமா? எதுக்கு கலங்குற?
அப்போ சரியாக இயேசுவை நம்ம புரிந்து கொள்ளலை, சரியாக அவரோட ஐக்கியம் வைக்கலை, நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அவரை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி இனிமையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அவரோடு வாழுவது, அல்லேலூயா, அனுதினமும் இயேசுவோடு வாழுவது. சொல்லுங்க, அனுதினமும் இயேசுவோடு வாழுவது, எப்பவுமே இயேசுவோட அந்த வாழ்க்கை. பேதுரை பார்த்து சொல்றார், வா அப்படின்னு கூப்பிட்டார். இப்போ பேதுரு காலை எடுத்து வைக்கிறார். நான் சொன்னல, முதல் காலை எடுத்து போட்லேருந்து வெளியே கடல் மேலே வைக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? பயந்துக்கிட்டே இயேசுவை பார்த்துக்கிட்டே, இயேசு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே கால் எடுத்து அப்படி வச்சிருவாரா? தண்ணிக்குள்ளே கால் போகலை, அது நிற்கிது அப்படியே சிமெண்ட் மாதிரி. தைரியம் வந்துட்டு இப்போ அடுத்த காலை எடுத்து கடல் மேலே வைக்கணுமே, அதுதான் பெரிய போராட்டம். ஒரு காலை வைக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது, ரெண்டாவது காலை எடுத்து வைக்கணுமே, அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். 100க்கு 100 கர்த்தரை விசுவாசிப்பது. நம்ம எப்போவுமே அரைகுறை விசுவாசம், இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், இது இல்லாட்டா அது. ஜபம் பண்ணி பார்ப்போம், இந்த குறி கேட்குற ஆள்கிட்டமே விசாரிச்சுருவோமே, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு, அது மாதிரி பார்த்துருவோமே. சரி விசுவாசிப்போம், இந்த ஆள் சொல்கிறாள் அது செஞ்சல என்ன தப்பு, பண்ணிடலாமே. இங்கேயும் கால் அங்கேயும் கால். இந்த ரெண்டாவது காலை எடுத்து வைக்கிறது தான் முழுமையான விசுவாசம். நிறைய பேருக்குள்ள முழுமையான விசுவாசம் இல்லாததான் பிரச்சனை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேதுருவை சீசர்கள்லாம் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பேதுரு ஒரு கால் எடுத்து வச்சிட்டாரு, அடுத்த கால் எடுத்து வைக்கிறாரா பார்க்கலான்னு மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. படகு விட்டு ஒரு காலை வச்சுட்டாரு, இப்போ ரெண்டாவது காலை தூக்கி வைக்கிறாரு. அது வச்சு பாருங்களேன், யோசித்து பாருங்கள். அந்த 2 கால் வச்சா சிமெண்ட் தர மாதிரி கடல் மேலே கால் நிற்கிது, அப்படியே அமிழ்ந்து போகலை. அவருடைய பார்க்குறாரு, அமிழ்ந்து போகலை. இயேசு மாதிரி நானும் கடல் மேலே நிற்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் வந்து இது விசுவாசம். ஓ, இயேசு சொன்ன மாதிரி கடல் மேலே நான் நிற்கிறேன். பிரச்சனைகள் மேலே பேதுரு நிற்கிறாரு, கடல் அலைகள் கொந்தளிக்கிற அதுக்கு மேலே. நீங்கள் இயேசுவை கரெக்டாக விசுவாசித்தீங்கன்னா பிரச்சனைகள் மேலே நீங்கள் நடப்பீங்க, சாத்தான் மேலே நீங்கள் நடப்பீங்க, வலு சர்ப்பத்தை மிதிப்பீங்க, பாலசிங்கத்தை மிதிப்பீங்க, பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க. பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. அவரை முழுமையா விசுவாசிக்க பழகுங்க. அவரை முழுமையா விசுவாசிக்க பழகுங்க. அரைகுறையாக அல்ல, முழுமையா. அவர்தான் எந்த விசுவாசம். 2 காலை எடுத்து வச்சுட்டார். பேதுரு இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு. மற்ற சீஷர்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆசை வரல. பேதுரு கால் வச்ச பிறகாது, இயேசுவே நானும் கடலில் நடக்கணும், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டுக்கல. ஒருத்தனும் கேட்கல பாருங்க. ஒருத்தனுக்கு அந்த ஆசை இல்லை. 12ல் 1க்கு தான் அந்த ஆசை. இங்கேயும் அப்படிதான். இங்கே 100க்கு 1, 1000க்கு 1க்கு தான் ஆசை. நான் ஜெபிச்சாலும் விசுவாசம் போகணும், நான் ஜெபிச்சாலும் வியாதி சுகமான 1000க்கு 1 தான் ஆசை இருக்குது. மற்றதெல்லாம் சும்மா அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குது. பேதருக்கு மட்டும்தானா இந்த ஸ்லாக்கியம்? அத்தனை பேர் கேட்டிருந்தால் அத்தனை பேர் வாங்கன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். இல்லை பேதர் தான் பெரிய அப்போஸ்தலன், அவனுக்கு தான் நீ கிடையாதுன்னு சொல்ல மாட்டார். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மற்றவங்க யாருமே கேட்கல, மற்றவங்க யாருமே அதை விரும்பல, எதிர்பார்க்கல. நீங்க ஏன் வரங்களை பெற்றுக்கொள்ளல, வல்லமை பெற்றுக்கொள்ளல, கேட்கல, விரும்பல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கேளுங்க, எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அந்த வல்லமை தாங்க, நானும் கடல் மேல நடக்கணும். ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இப்போ பேதுரு கடல் மேலே நின்ற உடனே சந்தோஷம். இப்போ இயேசுவை நோக்கி பார்க்குறார், மெதுவாக கால் எடுத்து வைக்கிறார். படகு இந்த பக்கம், இயேசு இந்த பக்கம், 2க்கு நடுவில் வந்துட்டார். இப்போ தான் மெதுவாக திரும்பி பார்க்குறார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். யாரிடத்தில் போக? யாரிடத்தில் போக? இயேசுவனிடத்தில் போக. அவன் கேட்டது, உங்ககிட்ட நான் வரணும். அப்ப இயேசுவை நோக்கி நடக்கிறான். உங்க கண்கள் இயேசு மேல இருக்கணும். இயேசுவை நோக்கி நடக்கிறார். இப்ப படகு இயேசு 2க்கு மத்தியில் பேதுரு வந்துட்டார். சில அடிகள் எடுத்து வச்சுட்டார். ரொம்ப சந்தோஷம். இயேசுவையே பார்த்துக்கிட்டு நடக்கிறார், பயந்து பயந்து. இப்போ என்ன நடக்குது? 30வது வசனம்.
காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இவ்வளவு நேரம் அந்த காற்றை பார்க்கல. இவ்வளவு நேரம் யாரை மட்டும் பார்த்தாரு? இயேசுவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? தைரியமா இருந்தாரு, கடலை மேல நடந்தார். இப்போ இயேசு மீது இந்த கண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்தா படகு அப்படியே கொந்தளி அலைகளினால் அலைக்கழிக்கப்படுது, கவிழ்ற மாதிரி இருக்குது. சீசர்லாம் ஆடிக்கொண்டு நிற்கிறாங்க. அதை பார்க்கிறார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இதுவரைக்கும் இயேசுவை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் காற்று கண்ணுக்கு தெரியல, அலைகள் கொந்தளிக்கிறது தெரியல. அவர் பாட்டில் நடக்கிறாரு. கண்ணை இந்த பக்கம் திருப்பினாரு, இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கம் திருப்பினாரு. காற்று தெரியுது, அலைகள் கொந்தளிக்கிறது தெரியுது. உடனே பயந்து அமிழ்ந்து போகையில். ஏன் அமிழ்கிற சூழ்நிலை வந்துச்சு? கண்ணை இயேசுவின் மேல இருந்து வேறு பக்கம் திருப்பினார். நீங்க இயேசுவை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் தைரியமா நடப்பீங்க. உங்க கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினீங்க, இயேசுவை விட்டு கண்ணை திருப்பினீங்கன்னா பயம் வரும். இயேசுவின் மேல மட்டும் கண்ணை வச்சுக்கிட்டே நடந்தீங்கன்னா பயம் வராது. சூழ்நிலைகளை பார்க்கிறார். பார்த்த உடனே தான் பயம் இருக்கிறது. பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்து. பேதர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. குடும்ப பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம். இந்த வியாதியில நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி டாக்டர்கள் சொல்றாங்க சுகமாக்குவதற்கு வழி இல்லை, சாகும் வரைக்கும் மாத்திரதான், சாகும் வரைக்கும் இப்படித்தான், எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பீங்க தெரியாது. அவர் மரண பயத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வியாதி உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, பண தேவைகள், வறுமைகள், பிள்ளைகள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அமிழ்த்தி கொண்டிருக்க. அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது. மூழ்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. ஆபத்தான நிலைமை. பேதுரு கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறார். கடலின் மேல நடந்தவர். ஒரு காலத்துல விசுவாசமா இருந்தீங்க, ஒரு காலத்துல விசுவாசமா ஜெபித்தீங்க, ஒரு காலத்துல விசுவாச ஊழிய செய்தீங்க. இப்போ இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கமா திருப்பிட்டீங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை விட்டு விலகி விட்டது. உங்களுடைய விசுவாசம் இயேசுவை விட்டு விலகி விட்டது. சூழ்நிலையை பார்க்கிறீங்க, அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை யோசித்து பாருங்க. நடுக்கடல், அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறாரு. பெரும் காற்று, சுழல் காற்று வீசுகிறாரு. ஆபத்தான சூழ்நிலையில பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நல்ல காரியம் செய்தார். இயேசுவை கூப்பிட்டார். ஆண்டவரே ரட்சியும், லார்ட் சேவ் மீ, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும். அதுதான் பேதுரு செய்த ஒரு பெஸ்டான ஒரு காரியம். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என் மகனை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகளே உன் குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், மன அழுத்தத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் பலவீனத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் கவலைக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் துக்கத்திலே பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ விடுதலை பெற ஒரே வழி, கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பேதுரு கூப்பிட்டார். ஆண்டவரே ரட்சியும், ஆபத்தான மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்தார். இம்மீடியட்லி. பேதுரு முழுவதும் மூழ்கி போகவில்லை, அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இயேசுவின் கரம் பிடித்து விட்டது. நீ அமிழ்ந்து போக அவர் விட மாட்டார், நீ அழிந்து போக அவர் விட மாட்டார். இயேசுவே என்னை எப்பொழுது கூப்பிட்டாயோ அவருடைய கரமுன் அருகிலே நீட்டப்பட்டு விட்டது. உடனே இயேசு தன் கையை நீட்டினார். அங்கிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணல, பேதுருவே ஏன் என்ன பார்க்காம அங்க திரும்பின, நீ ஏன் என்ன பார்க்காம காத்த கடலை பார்த்த, நீ தப்பு பண்ணிட்டல்ல அப்படின்னு ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணவில்லை. கூப்பிட்ட உடனே கரம் நீட்டிட்டார். அமிழ்ந்து போக விடவில்லை, தூக்கிட்டார். நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமிழ்ந்து போகாது, உங்களுடைய குடும்பம் அமிழ்ந்து போகாது, நீங்க இந்த பிரச்சனையில் அமிழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் விட மாட்டார். ஆபத்து காலத்திலே நான் உன்னை விடுவிக்கிற தேவன்.
ஆபத்திலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் சொல்லுகிறான், தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். கையை நீட்டி அவனை பிடித்து ஆண்டவரன் தூக்கி பக்கத்தில் நிறுத்தி கொண்டார். 2 பேரும் கடல் மேல நிற்கிறாங்க. படகு தூரத்தில் இருக்குது. இயேசுவும் பேதுரும் கடல் மேல நிற்கிறாங்க. பேதுரு பாதி நனைஞ்சிட்டார், பாதி மூழ்கிறதுக்குள்ள ஆண்டவர் தூக்கிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? முதல்ல நீ விசுவாசித்து தானே கால் எடுத்து வச்ச. என் வார்த்தையை விசுவாசித்து கால் எடுத்து வச்ச. கடல் மேல நடந்தல்ல, சில அடிகள் நடந்தல்ல விசுவாசத்தோட. ஆமா, ஏன் சந்தேகப்பட்ட? சூழ்நிலை. நிறைய பேருக்கு சூழ்நிலையில் தான் சந்தேகம். சூழ்நிலையை பார்க்குறீங்க. கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க, கடன் இவ்வளவு லட்சம் இருக்குது. எப்படி கணக்கு போட்டு பார்த்தா கடன் அடைக்க வழியே இல்லை. சூழ்நிலை. டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு மருந்தே இல்லை, இந்த வியாதிக்கெல்லாம் மருந்து கிடையாது, சாகு வரைக்கும் எப்படி தான், எவ்வளோ நாள் உயிரை சொல்லிட்டாங்க. சூழ்நிலை பார்த்த உடனே பயம். பயம். சூழ்நிலையை பார்த்தால் பயம். நீ ஏன் சூழ்நிலையை பார்க்குற? என்ன தானே பார்க்கணும். இயேசு எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அவர் எந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் அதிகாரமுள்ள ஒரு ஆண்டவர். அவரை பாருங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை பார்த்து இருக்கும் வரைக்கும் பயம் வராது. இயேசு விட்டு வேற பக்கம் திருப்பினீங்கன்னா பயம் வரும். பயம் வந்து அமிழ்ந்து போகிற நிலைமை தான் வரும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை. அன்று சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஜெபிக்கலையே, கூப்பிடலையே, என்னை தேடலையே, இப்படி தான் நான் நடந்தேன், உன் இஷ்டப்படி நீ திரும்பிட்ட, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னை கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர், இவ்வளோ நம்மள பாசமுள்ள ஒரு ஆண்டவர். நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகிறாரு. அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பேதுருவோடு வந்து இயேசு படகில் ஏறினார், காற்று அமர்ந்தது. இதான் ரகசியம். இயேசு இருந்திருந்தா அந்த காற்று வந்து தாக்கி இருக்காரு. இயேசு அந்த படகுல இருந்திருந்தா அந்த அலைகள் வந்து தாக்கி இருக்காரு. இயேசு இல்லைன்னு தெரிஞ்சுதான் காற்று வந்து தாக்கினாரு. அதனால தான் இயேசு இல்லாமல் பிரயாணப்படாதங்க, இயேசு இல்லாமல் எங்கேயும் போகாதங்க, இயேசு இல்லாமல் எதையும் செய்யாதங்க. இயேசுவோடு இணைந்து பிரயாணப்படுங்க. காற்று வந்தால் கூட தூரத்தில், ஐயோ நம்மளை சிருஷ்டித்தவர் உள்ள உட்கார்ந்துருக்காரு பாருன்னு தூரத்தில் நிற்கும். காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் அடைத்து வைத்திருக்கிற தேவன் அவர். அது தூரத்தில் நிற்கும். கடல் அலைகள் எழுப்பினா கூட அமைதியாகும். நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த படகை எப்படி தாக்க முடியும்? இயேசு படகுல ஏறின உடனே அமைதி, அவ்வளவுதான். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் புயல் வீசுது, எங்கெல்லாம் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அங்கே இயேசுக்கு இடம் கொடுங்க. அங்கே இயேசுக்கு இடம் கொடுங்க. உங்கள் வியாபாரத்தில் இடம் கொடுங்க, தொழிலில் இடம் கொடுங்க, வேலையில் இடம் கொடுங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் அவருக்கு முதல் இடம் கொடுங்க. அவரை முழுமையாக முதன்மான இடத்துல வைங்க. அவர் வந்துட்டால் எல்லாம் அமைதி ஆயிரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிற நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்து காற்றையெல்லாம் அடக்கி அமைதல் படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ள அமைதியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அமைதியை உண்டாக்க போகிறார். காற்றெல்லாம் இப்போ அடங்கி போக போகிறாரு. பயப்படாருங்க. அவர் அவ்வளோ வல்லமையுள்ள தேவன். சென்னையில் முதல் நாள் அற்புத பெருவிழா நடந்து கொண்டிருந்தார். நல்ல செய்தி கொடுக்கிற நேரம் மழை பெய்ய ஆரம்பித்தார். படன்னு மழை பெய்ய ஆரம்பித்தார். அவ்வளோதான். சென்னை முழுதும் மழை, பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தார். எல்லாருக்கும் கோட்டை ஒழுங்கு பண்ணவங்களும் ஐயோன்னு பார்த்து ஜெபிக்கிறாங்க. பிரதர் அகஸ்டின் ராஜசேகர் வந்திருந்தாங்க. அவங்க ஊர் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க என்னை பிரசங்கத்துக்காக. அவர் எழுப்பி வந்து, எலியாவின் தேவனே, மழையும் பனியையும் நிறுத்தும்படி எலியா ஜெபித்த போது அப்படி செய்தீரே,
நாங்களும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் மழையை நிறுத்துகிறோம் ஒரு ஜெபம் பண்ணினார். டக்குன்னு மழை நின்று விட்டார். அவ்வளவுதான், படபடன்னு வந்த மழை நின்று விட்டார். கூட்டம் முடிந்து கடைசி ஆசீர்வாத ஜெபம் முடிஞ்ச பிறகு மழை பெய்ய ஆரம்பித்தார். முடிஞ்ச பிறகுதான் சொல்றாங்க, இந்த மைதானத்தை தவிர மற்ற எல்லா இடத்துல சென்னை முழுவதும் மழை, இந்த இடத்துல மட்டும் மழை இல்லை. அது ஆண்டவர் செய்த முதலாவது பெரிய அற்புதம். அவருக்கு எல்லாம் அடங்கும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுமா. எதுக்கு பயந்துகிட்டு இருக்க, எதுக்கு அழுகிற, எதுக்கு சோர்ந்து போய் படுத்திருக்கிற, எலும்பு என்னை நோக்கி கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. இயேசுவேன்னு கூப்பிடு, எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிடு, என்னை விடுவீங்க, தூக்கி எடுங்க, இதை மாற்றுங்கன்னு கேளு, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த நீட்டப்பட்ட கரம், பேதுருக்காக இயேசு கரத்தை நீட்டுறார்ல, இயேசு பேதுரு கரம் நீட்டி பிடித்து தூக்குகிறார். இன்றைக்கு அவருடைய கரம் இங்கே நீட்டப்பட்டு இருக்கிறார். நிறைய பேர் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறார். இயேசுவின் கரத்தை பாருங்க. அன்றைக்கு பேதுருக்காக நீட்டப்பட்ட இயேசுவின் கரத்திற்கும் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்ட இயேசுவின் கரத்திற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்றைக்கு அந்த கையில தழும்புகள் இல்லை, இன்னைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்ட கையில தழும்புகள் இருக்கிறது. உங்களுக்காக சிலுவையில ஏற்றுக்கொண்ட தழும்புகள், உங்களுக்காக காயப்பட்ட அடிக்கப்பட்ட தழும்புள்ள கரத்தை நீட்டி நிற்கிறார். மகனே, உனக்காக பட்ட காயம், மகளே, உனக்காக பட்ட காயம், உன் கையை என்கிட்ட கொடு, நான் உன்னை தூக்குகிறேன், அமிழ்ந்து போக மாட்டாய். எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரத்தை அவருடைய கரத்தில் கொடுக்க போறீங்க. இயேசுவே ரட்சைன்னு பேதர் கூப்பிட்ட உடனே, இயேசு கரை நீட்டின உடனே பேதர் என்ன செய்திருப்பார்? தன்னுடைய கரத்தை இயேசுவின் கரத்திலே கொடுத்தார். பேதர் இயேசுவின் கரத்திலே தன் கரத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் தூக்கி இருக்க முடியாது. தன்னுடைய கரத்தை இயேசுவின் கரத்தோடு இணைத்தார். இன்றைக்கு இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது, உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. என் மகனே, நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகளே, நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகனே, நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாய். ஏதோ ஒரு ஆபத்து உன்னை சூழ்ந்து வந்திருக்கிறது. பாவம் என்கிற ஆபத்து, வியாதி என்கிற ஆபத்து, கடன் பிரச்சனை என்கிற ஆபத்து, மரண போராட்டம் என்கிற ஆபத்து, வேலை இழப்பு என்கிற ஆபத்து, வியாபாரத்தில் நஷ்டம் என்கிற ஆபத்து, பொல்லாத மனிதர்கள் என்கிற ஆபத்து, பில்லு சூனியம் என்கிற ஆபத்து, பலவிதமான ஆபத்து உன்னை சூழ்ந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், பயப்படாதே என் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கரத்தை நீட்டணும். அப்படியே எல்லாரும் வலது கரத்தை, இயேசுவே உங்க கரத்தில் என் கரத்தை கொடுக்கிறேன், என்னை தூக்கி எடுக்கணும். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, என் கரத்தை உங்க கரத்தில் நான் தர்றேன் ஆண்டவர். என்னுடைய கரத்தை உங்க பரிசுத்தமுள்ள கரத்தில் தருகிறேன், உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் தருகிறேன். இயேசுவே, உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் என் கரத்தை தருகிறேன், என்னை தூக்கி எடுக்கணும் ஆண்டவரே. நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஐயோ நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், குழப்பத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்துக்குள்ள அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியலையே. இந்த பாவம் என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது, இந்த பயம் என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது, இந்த கடன் பிரச்சனைக்குள்ள நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த நஷ்டத்துக்குள்ள இழப்புக்குள்ள அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும். பேதுரு கூப்பிட்டாரு, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே ரட்சியும். கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. அவருடைய கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. தழும்புள்ள கரம், தழும்புள்ள கரம் உங்கள் கரத்தை பிடிக்கிறது, உங்கள் கரத்தை பிடிக்கிறது. பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை நடத்தும், என் கரம் உன்னை தூக்கி எடுக்கும், என் கரம் உன்னை குணமாக்கும், என் கரம் உனக்கு விடுதலை தரும், என் கரம் உன்னை ஆசீர்வதிக்கும், என் கரம் உன்னை விடுவிக்கும்.
பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, உன் கரத்தை என் கரத்திலே கொடு. ஆண்டவர் கேட்கிறார். உங்க கரத்தை அவருடைய கையில கொடுங்க. இயேசுவே, நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும், உங்க கூடவே இருக்கணும். நீங்க இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க இல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். கடத்தருவுக்கு போனாலும் என் கூட இருக்கணும், நான் காலேஜுக்கு போனாலும் கூட இருக்கணும், ஸ்கூலுக்கு போனாலும் நீங்க கூட இருக்கணும், என் வியாபார ஸ்தலத்தில் நீங்க கூட இருக்கணும், எங்க ஆபீஸ்ல நீங்க கூட இருக்கணும். இயேசுவே, இயேசுவே, நீங்க இல்லாம நான் பிரயாணப்படவே மாட்டேன். என் பைக்ல நீங்க என் கூட இருக்கணும், என் காருக்குள்ள நீங்க என் கூட இருக்கணும், நான் பஸ்ல, ட்ரெயின்ல, விமானத்துல எங்க போனாலும் கூட இருக்கணும். இயேசுவே, நீங்க இல்லாம நான் பிரயாணப்பட மாட்டேன், நீங்க தான் எனக்கு முக்கியம். உங்க கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். கைகளை போடுங்க. ஒவ்வொரு காரியமா ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆவியானவர் சொல்கிறார், சிலர் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்க. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், தவறான தொடர்புகள், சூதாட்டம், தவறான நண்பர்கள், தவறான ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நரகத்துக்குள்ளே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளம், அந்த மாதிரி அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியுது. என் வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டு இருக்குது, இனி வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த பாவத்துக்குள்ளே மூழ்கி கொண்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் அவ்வளோதான் இல்லாமல் போயிடுவேன். ஆனால் இப்போ இயேசு எனக்கு விடுதலை தரணும், என்னை தூக்கி எடுக்கணும். இந்த பாவ சேற்றிலிருந்து, ஒரு பாவ சேற்றுக்குள்ளே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த பாவம் என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை வேணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும், அவங்க மாத்திரம் வலது கரம் வைத்தங்க. மற்றவங்க கண்களை மூடுங்க, மற்றவங்க கண்களை மூடுங்க. அவங்க மட்டும் கரம் நீட்டி, இயேசுவே, நான் இந்த பாவத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னால் விட முடியல, என்னால் வெளியே வர முடியல. மதுபானம், 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 போதை வஸ்துகள், சூதாட்டம், ஐயோ என்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, வெளியே வர முடியலையே. இந்த நண்பர்கள் என்னை இழுத்து கொண்டு போய் அமிழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, என்னை தூக்கி எடும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொள்ளும். இயேசுவே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை தூக்கி எடும். இந்த பாவ சேற்றில் இருந்து நான் அமிழ்ந்து போய் அழிந்து விடாதபடி தூக்கி எடுப்பீராக. இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே தூக்கி எடும். ஜெபிங்க, ஜெபிங்க, கோப்படுங்க. ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது உங்க மேல. அவருடைய கரம் இப்பொழுது உங்களுடைய கரத்தை பிடிக்கிறது. அந்த பாவ சேற்றில் அமிழ்ந்து போகாதபடி தூக்கி எடுக்கிறார். இப்பொழுது தூக்கி எடுக்கிறார். பேதுருவை தூக்கி எடுத்த இயேசு இப்பொழுது உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தன் கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசுவே, என்னை தூக்கி எடுங்க, இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க, அதிலிருந்து என்னை தப்புவிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க, என்னால வெளியே வர முடியலையே, என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் அமருவதாக, ஒவ்வொருடைய கரத்தை உம்முடைய கரம் பிடிப்பதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தூக்கி எடுக்கப்படுவார்களாக, விடுதலை அடைவார்களாக. உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் உங்களை தூக்கி எடுத்து விட்டார், பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து விட்டார், தன் ரத்தத்தினாலே உங்களை கழுவி விட்டார், உங்களுக்கு புது இருதயம் தந்து விட்டார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லா புதிராய் மாறின. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியிலே நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி மரண போராட்டத்தை கொண்டு வருகிறார். என் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்தரைட்டிஸ், சிறுநீரகம் பாதிச்சிட்டு, என் கண்ணெல்லாம் பாதிச்சு குருடாகி கொண்டு வருகிறார். காதெல்லாம் அடைப்பட்டு போனது, எலும்பு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு செயல் இழந்து கொண்டே வருகிறார். என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக என் சரீர உறுப்புகள் அது
ஜீவனை இழந்து வருகிறார், பலவீனப்பட்டு வருகிறார். படுத்த படுக்கை ஆகிவிடுவேனோ, மரணப்படுக்கை ஆகிவிடுவேனோ, ஒரு மரண படுக்கை, ஒரு மரண போராட்டம், அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். வியாதியில் எனக்கு ஒரு பயம், மரணம்தான் இனி என்கிற பயம். இயேசுவே என்னை தூக்கி எடுக்கணும், இந்த வியாதியிலிருந்து தூக்கி எடுக்கணும். அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் ஏற்றுங்க, வலதுகரம் ஏற்றுங்க. இயேசுவே ரட்சியம், இயேசுவே குணமாக்கம், இயேசுவே ரட்சியம், இயேசுவே சுகமாக்கம். ஆபத்து ஆபத்து ஆண்டவரே, ஆபத்தான காலம் ஆண்டவரே, என்னை நோக்கி கோப்படுன்னு சொன்னீங்களே, நான் கோப்படுகிறேன். என் சரீரத்துக்கு ஆபத்து, என் வாழ்க்கைக்கு ஆபத்து, மரணப்படுக்கை ஆண்டவரே, முடியாதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. இயேசுவே ரட்சியம், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே உம்மை கோப்படுகிறேன். கோப்படுங்க கோப்படுங்க கோப்படுங்க. நீங்க கோப்பட கோப்பட ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கரம் இறங்குகிறாரு, அவருடைய கரம் இறங்குகிறாரு. கோப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் கரம் இறங்குகிறாரு, அவருடைய கரம் வைக்கப்படுகிறாரு, அவருடைய பெரிய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறாரு, தழும்புள்ள கரம் நீட்டப்பட்டு இருக்கிறாரு. அநேகர் மீது அந்த கரம் வைக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். அந்த கரம் தொட்டவுடன் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதியின் கட்டு அறுக்கப்படுகிறது, நோயின் வல்லமை அறுக்கப்படுகிறது, வலிகள் வேதனைகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறீங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. இப்பொழுதே சுகம், இப்பொழுதே சுகம். இயேசுவே உம்முடைய கரம் தொட்டு சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தூக்கி எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னை தூக்கி எடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது குருடர்களுக்கு பார்வை அளிக்கிற வல்லமை அநேகருடைய கண்களுக்குள் இறங்குகிறாரு. பார்வையில்லாத கண்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைகிறாரு. அந்த பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். குருட்டு ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்களிலே தெளிவு அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகள் வெளியேறுகிறார், செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது செவிட்டு ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இயேசுடைய வல்லமை இறங்குகிறார். எலும்புகள், நரம்புகள், இருதயம், லங்ஸ், லிவர், ஆண்டவரே கர்ப்பப்பை, ஒவ்வொன்றுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி. பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை. நீ தூக்கி எடுத்து விட்ட அன்பிற்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. எல்லாரும் கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உம்முடைய கரம் என்னை பிடித்து விட்டது, என்னை தூக்கி எடுத்து விட்டு எனக்கு அற்புதம் செய்து விட்டு எல்லா பிரச்சனையும் மாறுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.